Hi students, welcome back to CS Knowledge Opener. This is Bhaskaran. So almost 8.5 days ஆகான ரிவிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நாளைக்கு போர்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ அதுக்கான டிப்ஸ் அண்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்க போகிறேன். ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் 12th சிஎஸ் அண்டு சிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மெட்டீரியல் எல்லாமே நம்மளுடைய சிஎஸ் நாலேஜ் ஓப்பனர் வெப்சைட்டில் அவைலபிளாக இருந்தது. ஸோ அது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, கோத்ரூ பண்ணியிருப்பீங்கன்றது நம்ம சொல்கிறோம். 12th கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 16 சாப்டர்ஸ் நமக்கு இருக்குது. த சேம் திங் 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 18 சாப்டர்ஸ். இந்த 16 சாப்டர்ஸும் இந்த 18 சாப்டர்ஸ் தான் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. ஸோ மார்க்ஸ் என்னென்ன பேட்டர்ன் இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சிஎஸ் அண்ட் சிஏ பொறுத்த வரைக்கும் 70 மார்க்ஸ். ஸோ பப்ளிக் கொஷின்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். மொத்தம் 4 பார்ட்டு. அந்த 4 பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க். ஸோ 15 1 மார்க்ஸ் கேட்பாங்க. 2 மார்க்ஸ் 9 கொஷின்ஸ். அவுட் ஆஃப் 9 கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா 6 கொஷின் எழுதுகிற மாதிரி. அந்த 6 கொஷினில் 1 கொஷின் இஸ் கம்பல்சரி கொஷின்ஸ், அதாவது கொஷின் நம்பர் 24. அது கம்பல்சரி எழுதிட்டு தான் ரிமைனிங் 5 கொஷின்ஸ் எழுதணும். டோட்டலாக 12 மார்க்ஸ். த சேம் திங் 3 மார்க்ஸும் அதே பேட்டர்ன் தான். 9 கொஷின்ஸ் யூ ஹவ் டு ரைட் 6 கொஷின்ஸ். இன் தட் கம்பல்சரி கொஷின்ஸ் கொஷின் நம்பர் 33 அதை எழுதிட்டு தான் ரிமைனிங் கொஷின்ஸ் எழுதணும். அண்ட் தென் 5 மார்க் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எய்தர் ஆர்ட் டைப்பில் இருக்கும். ஓகேங்களா, ஏ பார்ட் அண்ட் பி பார்ட்டில் இருக்கும். ஏதாவது ஒரு கொஷின்ஸ் நீங்கள் எழுதுன மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 70 மார்க்ஸ். ஸோ ரிமைனிங் 30 மார்க்ஸ் ப்ராக்டிக்கல் மார்க் பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கும். ஸோ நீங்கள் எழுத போகிற இந்த 3 hours 15 minutes வந்து பார்த்திங்கன்னா 70 மார்க்ஸ் தான் எழுத போகிறீங்க. ஸோ சிஎஸ் அண்ட் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஃபினட்டாக டைம் வந்து எனஃபாக இருக்கும். கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். எப்படி நம்ம வந்து சிஎஸ் அண்ட் சிஏல பாஸ் பண்ண முடியும்? ஓகேவா, ஸோ இது என்னோடய கேல்குலேஷன்ஸ். ஸோ தியரியை பொறுத்த வரைக்கும் 15 மார்க் எடுத்தாலே பாஸ். அவுட் ஆஃப் 70 15 மார்க் எடுத்தாலே பாஸ் பண்ண முடியும். அதில் உங்களோட ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் ஒரு 30 மார்க்ஸ். டோட்டலாக நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 1 மார்க் எழுதினாலே நம்மளால் பாஸ் பண்ண முடிஞ்சிடும். உங்களோட ப்ராக்டிக்கல் மார்க் ஒரு 30 மார்க். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 45 மார்க்ஸ் எடுத்துடலாம். இது பாஸ் கேட்டகரிக்கு. மார்க் எடுக்கணும், நான் சென்டம் ஸ்கோர் பண்ணுன்றவங்க எல்லா பார்ட்டில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணால் மட்டும்தான், இன்க்ளூடிங் கம்பல்சரி பார்ட் கொஷின்ஸ் அண்டு 1 மார்க் கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சென்டம் அதாவது 70 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இது இல்லாமல் இப்போ 15 மார்க்ஸ் இல்லாமல் நார்மலாக ஒரு ஆவரேஜாக ஒரு மார்க் நான் ஒரு 50 மார்க் எடுக்கணுன்னா என்னென்ன பார்ட்டில் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தால் போதும். அப்போ 15 1 மார்க்ஸ் இருக்குன்னா ஒரு 10 1 மார்க்ஸ். 6 2 மார்க்ஸில் ஒரு 2 மார்க் எடுத்துங்க. அண்ட் தென் 6 3 மார்க்கில் ஒரு 3 மார்க். 5 மார்க்கில் ஒரு 5 மார்க் எழுதினாலே ஆவரேஜாக நீங்கள் ஒரு 20 மார்க்ஸ் எடுக்கலாம். ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் ஒரு 30 ப்ளஸ் ஒரு 20 50 மார்க்ஸ் வந்து எடுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ 15 1 மார்க்ஸ் எழுதினாலும் பாஸ் தான். ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் அண்ட் தென் ஒரு 5 மார்க் எழுதினாலும் ஒரு ஆவரேஜாக ஒரு 20 மார்க்ஸ் எடுக்கலாம். உங்களோட ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் சேர்த்து ஒரு 50 மார்க்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ இது பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ இதை விட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம அந்த பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்ம பாஸ் மார்க் எந்த டாப்பிக்கில் வந்து நம்ம கோத்ரூ பண்ணணுன்றதை நம்ம ஒரு ஓவர்வியூவாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, சாப்டர் 1 to 16 ஃபார் சிஎஸ் அண்ட் சிஏ 1 to 18. ஸோ அப்போ சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, அதை தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் எழுதும்போது பார்ட் நம்பர் எழுதிட்டு கொஷின் நம்பர் எழுதிட்டு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வித் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கணும், ஆன்சரும் கரெக்டாக இருக்கணும். ஸோ ரைட் த ஆப்ஷன் அண்ட் ஆன்சர். சிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரேட் எந்தெந்த சாப்டர்லாம் 3 5 8 10 11 16. ஸோ இந்த சாப்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த சாப்டர் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா மார்க் எடுக்க முடியும். அதாவது நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான மார்க் வந்து மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ மார்க் எடுக்கணுன்றதுக்கு சிஎஸ்சில் எந்தெந்த சாப்டர் படித்தா மார்க் எடுக்கலாம். ஸோ அப்போ இந்த சாப்டர்ஸ் எல்லாமே கோத்ரூ பண்ணுங்க. சிஏல வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 1 2 3 4 15 அண்ட் தென் 18. ஸோ இந்த சாப்டரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த சாப்டரை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஸோ அப்போ சிஏல இந்த சாப்டர் இது கூட கொஸ்டின் ஆன்சர் பார்ட் என்னென்னலாம் நம்ம எப்படி பண்ணலாம்
அப்போ டெஃபனேஷன்ஸ் ஓகேங்களா. இப்போ மல்டிமீடியா சப் ரொட்டீன்ஸ் இது மாதிரி கொஷின்ஸ் சூஸ் பண்ணுற கொஷின்ஸ் வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்ட்டில் சின்டாக்ஸ் கொஷின்ஸ், டெஃபனேஷன் கொஷின்ஸ் அண்ட் டயக்ராம் ஓரியன்ட் கொஷின்ஸாக வந்து சூஸ் பண்ணுங்கள். த நெக்ஸ்ட் மோர் கான்சன்ட்ரேட் ஆன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்குறோம். அப்போ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை தரவாக நீங்கள் கோத்ரூ பண்ணணும். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்த கொஷின்ஸை தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். பிளாக் பென் எந்த காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து காமன் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்கோம். அதே போல் அனலைசிஸ் த கொஷின் பேப்பர் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். அப்போ ஒரு கொஷின் பேப்பர் பார்க்குறீங்க, அதில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கோத்ரூ பண்ணுறீங்க. அதுக்கு ரிலவெண்ட்டான கொஷின்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் இருந்ததுன்னா அந்த கொஷினை எடுத்து நோட் பண்ணி எழுதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிப்ஸாக தான் சொல்கிறேன். அது ரிலேட்டடாக ஏதோ கொஷின்ஸ் ப்ரோக்ராமிங்கை கேட்டாலோ இல்லைனா ஏதோ ஒரு டெஃபனேஷன் கேட்டிருந்தாலும் அந்த கொஷின் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்களா 3 மார்க்கில் கேட்டிருக்காங்களா எக்ஸ்ட்ரா அதான் 9 கொஷினில் அப்பார்ட் ஃப்ரம் 6 கொஷினில் வந்து ரிமைனிங் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குன்றத பார்த்துட்டு அதுபோல் எழுதுங்க. அந்த கீவேர்டு நீங்கள் யூஸ் பண்ணி எழுதலாம். ப்ரோக்ராமிங் கொஷின்ஸில் பேட்டர்ன் கொஷின்ஸ், ரேஞ்ச் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங் ஸ்லைசிங், சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பார்ட்டை வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ், டாப் அண்ட் எக்ஸ்பர்ட்டிங் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். அதை கோத்ரூ பண்ணுங்கள். பிஹெச்பி அண்ட் தென் அதில் லூப், அரே, ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தென் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பார்ட்டில் சின்டாக்ஸ் கொஷின்ஸ் ஓகேங்களா, ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் கோத்ரூ பண்ணலாம். எழுதும்போது பார்ட் வைஸ் தான் எழுதணும் ஓகேங்களா. ஸோ பார்ட் வைஸ்னால் பார்ட் 1 சூஸ் த கரெக்ட் ஆன்சர், பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் வைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை எழுதணும் ஓகேங்களா. ஸோ இந்த பார்ட் வைஸை மிங்கிள் பண்ணி எழுதாதீங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்ட் 2, அகைன் பார்ட் 1, அகைன் பார்ட் 4 இது மாதிரி எழுதக்கூடாது. அந்த ஆர்டராக நீங்கள் எழுதுங்கன்றதை நான் சொல்கிறேன். அப்போ பார்ட் வைஸ் தான் நீங்கள் எழுதணும். ஸோ இது போல் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை பாஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் சொல்லிட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எதை பார்க்கணுன்றதையும் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். இதை நீங்கள் பண்ணிங்கனாலே டெஃபினட்டாக உங்களால் பாஸ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான மார்க்ஸு சிஎஸ் அண்ட் சிஏ ஸ்கோர் பண்ண முடியும். த நெக்ஸ்ட் ஒன், ஹவு டு ஸ்கோர் சென்டம் இன் சிஎஸ் அண்ட் சிஏ. சிஏல நான் சென்டம் எடுக்கணுன்னா என்னென்ன டாபிக்ஸை கவர் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக டெக்ஸ்டுவல் கொஷினை கவர் பண்ணணும். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் சேம் கவர் பண்ணணும். ஆப்ஷன் எழுதி தான் ஆன்சர் நீங்கள் எழுதணும். சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கோ த்ரூ த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். டெக்ஸ்ட் புக்கில் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இருக்கும். அதை ஈச் லைன் பை லைன் அண்ட் டூ யூ நோ இந்த பார்ட்லாம் கோ த்ரூ பண்ணுங்கள். சிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா க்ளோசரி பார்ட் ஓகேங்களா. அதே போல் உங்களுக்கும் டூ யூ நோ அண்ட் தென் ஃபுல் ஃபார்ம் அண்ட் அப்ரிவேஷன்ஸ் இதெல்லாமே வந்து கோத்ரூ பண்ணணுன்றது சொல்கிறேன் ஃபார் 1 மார்க்ஸ். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டுவல் கொஷின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் சைட் பை சைட் நான் கொடுத்துருக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தரவாக கோத்ரூ பண்ணணுன்றதையும் சொல்கிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் பார்க்குறீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் போர்டு எக்ஸாமில் கேட்ட மாடல் ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்தாச்சு ஓகேங்களா. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் தென் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிஹெச்பி ப்ரோக்ராம் கொஷின்ஸ் நம்மளோட மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதுபோல் அந்த ப்ரோக்ராம் கொஷின்ஸை கோத்ரூ பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் இருக்கிற ப்ரோக்ராம் கொஷின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ கலெக்ட் பண்ணியிருக்கணும். நிறைய நீங்கள் ஆல்மோஸ்ட் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கிற ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் என்னென்ன இருக்கணும் அதை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கிளியராக டெஃபினேஷன் இருக்கணும். சின்டாக்ஸ் பேஸில் கொஷின் இருந்ததுன்னா சின்டாக்ஸில் எரர் ஃப்ரீயாக தான் இருக்கணும். எரர் இல்லாமல் சின்டாக்ஸ் எழுது. கண்டிப்பாக எரர் இருந்ததுன்னா உங்களுக்கான அந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்போ சின்டாக்ஸ் பேஸ்டு கொஷின் இருந்ததுன்னா எரர் இல்லாமல் எழுதுங்கன்றது சொல்கிறோம். 3 மார்க் அட்லீஸ்ட் யூ ஹவ் டு கிவ் 4 பாயிண்ட்ஸ் ஓகே. 4 வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் கொடுங்க. அதுலேயும் வந்து எக்ஸாம்பிள். ஸோ மெயின் திங் எல்லா 3 மார்க் கொஷின்ஸ்லேயும் நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதி தான் ஆகணும். எழுதினா தான் உங்களுக்கு மார்க் வந்து ஃபுல் மார்க் வந்து கிடைக்கும். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 35th கொஷின் 5 மார்க் நீங்கள் எழுதுறீங்கன்னா அந்த கொஸ்டின் நம்பரில் 2 பார்ட் இருக்கும். ஒன்று ஏ அண்டு பின்னு ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்கிற கொஷின்ஸ் தான் நீங்கள் எழுதணும். அப்போ 35th கொஷின் எழுதுறீங்கன்னா அதில் ஏ பார்ட் அந்த கொஷின் எழுதணும். எல்லாத்துக்குமே கொஷின் நம்பர் போட்டுட்ருக்கணும். இது 5 மார்க்கில். அப்போ 5 மார்க்கில் நான் 5 மார்க் வாங்கணுன்னா நான் எப்படி எழுதணும்? ஸோ அப்போ டெஃபனேஷன் ஓகேங்களா. டெஃபனேஷன் ரொம்ப முக்கியம். சின்டாக்ஸ் ப்ரோக்ராமிங் கொஷின் வந்ததுன்னா சின்டாக்ஸ் அண்ட் தென் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்
அது கரெக்டாக இருக்கணும், கரெக்ட் கோடாக இருக்கணும். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோடைய எக்ஸ்ப்ளனேஷன், ஓகே, அந்த ப்ரோக்ராமில் என்ன வேரியபிள், என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கீங்க, என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா, ஃபார் லூப்பா, வைல் லூப்பா, ஹரில்ஸ், கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்றது டீட்டெயிலாக இதெல்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் 5 மார்க்ஸ், ஓகேங்களா, கண்டிப்பாக உங்களால் கிடைக்குன்றது நான் இங்கே சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதெல்லாம் பண்ணலாம், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ஓகேவா, இதை தான் நான் இங்கே சொல்கிறேன். டூஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பென்சில் டு ஹைலைட் த கீ பாயிண்ட். ஸோ பிளாக் பென் யூஸ் பண்ணாதீங்க, பென்சிலால் என்னென்ன கீ பாயிண்ட்டுன்றதை நீங்கள் அதனால் ஹைலைட் பண்ணுங்கள், அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸோ டயக்ராம் ஓரியன்ட் கொஷின்ஸ் எதாவது இருந்தால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேஸ் மாடல் இருக்குது. ஸோ நமக்கு டயக்ராம் பேஸ்டு கொஷின்றது லெஸ் தான், பட் அது மாதிரி கேட்கும்போது நீங்கள் வந்து நீட்டாக அதை ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். செட் ஆப்ரேஷன்ஸ், ஓகேங்களா, சிஎஸ் எடுத்துட்டா அண்ட் தென் சிஎஸ் அண்ட் சிஏக்கு டேட்டா பேஸ் மாடல் இருக்குது. ஸோ அதெல்லாம் டயக்ராம் கொஞ்சம் நீட்டாக எழுதுங்க. டயக்ராம் வரையணும் கேட்டிங்கன்னா வரைஞ்சால் நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ஸோ மார்க்ஸ் பூஸ்டப் பண்ணுறதுக்காக தான், ஓகேங்களா. ஸோ மார்க் நமக்கு வந்து இன்னும் நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணோன்னா டெஃபினெட்லி ஓகே, ஸோ யூ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் இஸ் மஸ்ட். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கொஷின் நம்பர் போடணும், கொஷின் நம்பர் போடாமல் இருக்காதிங்க. ஹெட்டிங், ஓகேங்களா, எல்லா கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ஹெட்டிங் கண்டிப்பாக கொடுக்கணும். சார் ஹெட்டிங் நான் ஃபுல்லாகவே அதே கொஷின் எழுதணுமானா நோ. நீங்கள் எழுதுனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபைன் மல்டிமீடியான்னு கேட்குறாங்கன்னா மல்டிமீடியா, ஸோ அதை ஹெட்டிங்காக போட்டுங்க. டிஃபைன் சப் ரொட்டீன் கேட்டாங்கன்னா சப் ரொட்டீன், ஓகேங்களா. வாட் இஸ் கிளாஸ்ன்னு கேட்பாங்க, அப்போ கிளாஸ். இதுபோல் கொஷினோட ஹெட்டிங்கை எல்லா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க்ஸ் எல்லாத்துக்கும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ எழுதி முடிச்சதுக்கப்புறம் எம்டி ஸ்பேஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள், பெண்ணாலே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ ஆன்சர் ஷீட்டில் வந்து பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி இங்க் பென் ஆர் ஜெல் பென் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். இதில் நான் பால் பாயிண்ட் பென் கொடுத்துருக்கேன், ஓகே, இருந்ததுன்னா எழுதலாம். பட் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது இங்க் பென் ஆர் ஜெல் பென் வந்து யூஸ் பண்ணலாம். பார்ட் வைஸில் எழுதுங்க. அது ஆல்ரெடி வந்து முன்னாடியே சொன்னது தான். ஸோ எழுதும்போது நல்ல கவனமாக எழுதுங்க, பார்ட் வைஸில் எழுதுங்க. 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் தென் 5 மார்க்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் எழுதுனீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் கெட் மோர் மார்க்ஸ், ஓகேவா. நீங்கள் ஆர்டர் மாற்றி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேப்பர் எவாலுவேட் பண்ணும்போது அந்த டீச்சர்ஸ் வந்து அந்த கொஷின்ஸை வந்து சர்ச் பண்ணி கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம எழுதும் போதே கரெக்டான எக்ஸாக்ட் ஆன்சரை நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுங்க, கரெக்ஷன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் ட்ரை டு ரைட் பார்ட் வைஸ் கொஷின்ஸ், ஓகேங்களா, அதை பாருங்கள். டோன்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, டோன்ட் யூஸ் பிளாக் பென், எந்த காரணத்தை கொண்டு பிளாக் பென் ஆர் எல்ஸ் கலர் பென்னை எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. டோன்ட் ஓவர் ரைட் அண்ட் ஸ்கிரிபிள், எதுவுமே வந்து ஓவர் ரைட் பண்ணாதீங்க, ஸ்கிரிபிள் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் எழுதும்போது அந்த 3 ஹவர்ஸ் எழுதும்போது நல்லா எழுதிட்டு வருவீங்க, அந்த எண்டிங்கில் வரும்போது வந்து பண்ணால் ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி இருக்காது. பட் அது மாதிரி கொண்டு போகாதீங்க. ஸோ ஒரே லெவல் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து என்ன பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதே போல் அன்னெசரி கண்டென்ட் எதுவுமே எழுதாதீங்க. டோன்ட் ரைட் எனி ஸ்டோரிஸ் அண்ட் அன்ரிலவெண்டட் ஆன்சர் இன் த கொஸ்டின் அண்ட் ஆன்சர். பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் PHPன்னு ஒரு ப்ரோக்ராமிங் ஓரியன்ட் கொஷினில் அங்கே டேட்டா பேஸை பற்றி நீங்கள் எழுதக்கூடாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னெசரி கண்டென்ட், ஓகேங்களா. ஸோ அந்த கொஷினுக்கு ரிலவெண்ட்டாக என்ன உங்களுக்கு தெரியுதோ அது ரிலேட்டடாக எழுதுங்க. அதுக்கு தான் நான் ஒரு டிப்ஸ் என்ன சொன்னேன்னா, ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஏதாவது 1 மார்க்கில் எதாவது கேட்டிருக்காங்களா, அதை நீங்கள் என்ன பண்ணணும், கோத்ரூ பண்ணணும். ஸோ இப்படிலாம் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் ஸோ கொஷின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ண முடியும். ஒயிட்டர் யூஸ் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் அப்படி யூஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கலர் பென் அது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் சொன்ன இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்சனலாக நம்ம சேனல் நம்பர் கேட்டதும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் சைஸில் கேட்டதும் நியர்லி ஒரு 8.5 days லீவ் சார், கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்குன்றாங்க, எங்களுக்கு ரொம்ப ஃபேர்னஸாக இருக்குது, எப்படி கொஷின்ஸ் வரும், கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குமா, இது மாதிரி நிறைய கொஷின் கேட்டாங்க. நான் எல்லாருக்கும் ஒரே சொல்கிற பதில் தான், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொன்ன பதில் தான். ஸோ உங்களோட டெக்ஸ்டுவல் கொஷின் பார்ட்டை முடிச்சிருக்கீங்க. சிஎஸ் நாலேஜ் ஓப்பனர் மூலிமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இயர் இல்லாமல் நாங்கள் இந்த இயர் நிறைய கண்டினியூஸாக இந்த 8 daysக்கு ஒவ்வொரு வீடியோஸ் அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் வந்து கண்டினியூஸாக ஸ்டூடெண்ட்ஸுக்காக எல்லாமே பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்தோம்.
ஸோ இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ஸ்கோர் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவேஷனில் தான் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கொஷின் பேப்பரை பார்த்து நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்ல. டெஃபினட்டாக கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 1 மார்க்ஸ் கம்பல்சரி பார்ட் ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் இதை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் சென்டம் மார்க்ஸ். அதே போல் மேக்ஸிமம் 1 மார்க்கில் நமக்கு ஒரு 15 1 மார்க்ஸில் நமக்கு மேக்ஸிமம் நான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் ஒரு 13 or 14, ஏன்னா இது வரைக்கும் நம்ம கேட்டிருக்க கொஷின் பேப்பரில் 13 or 14 வரைக்கும் நேர்லி வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ் வந்து ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் 1 மார்க் கொடுத்துருக்குறேன், ஆன்லைனில் 1 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரவாக நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ அதாவது இந்த அகாடமிக் இயர் 2025 and 26க்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம சேனல் மூலிமாவும், ஸோ வெப்சைட்டில் நமக்கு நிறைய சோர்ஸ் மெட்டீரியல் வந்து கொடுத்துருந்தோம். வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் இஷ்யூஸ் இருக்கும்போது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேரெக்டாகவே வந்து மெசேஜ் பண்ணி கால் பண்ணி மெட்டீரியல்ஸ் வந்து டேரெக்டாகவே நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் கொடுத்துருந்தேன். அந்த வெப்சைட்லேயும் நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த அகாடமிக் இயரில் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடி பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்கோம். இன்க்ளூடிங் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இலக்கியா மேம். அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ கொஷின்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ், இன்டீரியர் கொஷின்ஸ், ஓகே, அண்ட் தென் வந்து 1 மார்க் ப்ராக்டிஸ் 1 மார்க் கொஷின்ஸ், ஆன்லைன் பேஸ்டு 1 மார்க் கொஷின்ஸ் எதுவுமே நம்ம வந்து பண்ணியிருக்க முடியாது. மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் இங்கே நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் எண்டில் இருந்து எல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. டீச்சர்ஸ்க்கு நம்ம நிறைய கைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ என்னென்ன மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணணுன்றதையும் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ எப்படி சென்டம் வந்து கிராக் பண்ண முடியும், எப்படி ஸ்டூடெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ண கொண்டு இருக்க முடியும், ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட எப்படி சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும், ஸோ ஒரு கேட்டகரியில் பாஸ் பண்ணுற கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸை எப்படி நம்ம ஆவரேஜுக்கு கொண்டு போக முடியுன்றது எல்லா விதமான டீச்சர்ஸ்க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஐடியாஸை வந்து கொடுத்துருக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட சேனல் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனல் இந்த இதோட வந்து பார்த்திங்கன்னா நேரே நம்ம ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. உங்களோட ஜூனியர்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ், கோ டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்கணும். உங்கள் ஜூனியர்ஸ்கிட்ட வந்து சொல்லுங்கள். சிஎஸ் நாலேஜ் ஓப்பனர் மெட்டீரியல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரி அரௌண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் எடுக்கணும் ஒரு மோட்டிவில் தான் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்குறோம். அது எல்லாருக்குமே தெரியும், என்னை சுற்றி இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ அந்த டீச்சர்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து உங்களோட சப்போர்ட் உங்களோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லாமல் அவங்க மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து அப்பார்ட் ஃப்ரம், பட் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற அந்த மார்க் இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்றது நம்ம சொல்கிறோம். மேலும் மேலும் இந்த சேனல் கண்டினியூ ஆகணுன்றதை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய போர்டு எக்ஸாம் எல்லாருமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நம்புகிறோம். உங்களுக்கு கொடுத்துருக்கிற கொஷின் பேங்க், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே 1 மார்க் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு, இது மாதிரி எல்லாமே எங்களோட சைடில் தான் நாங்கள் எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ நாளைக்கு உங்களுடைய டே, நீங்கள் வந்து எவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி போயிட்டு நல்லா கான்ஃபிடென்ட்டோடு உங்களோட எக்ஸாமை வந்து எழுதுங்க. 70 out of 70க்கு எல்லா கொஷின்ஸும் எல்லாருமே அட்டன் பண்ணணும். இது தெரியல, இந்த கொஷினை கொஞ்சம் ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, ஒமிட் பண்ணக்கூடாது. அந்த கொஷினுக்கு ரிலேட்டடாக என்ன இருக்குது அப்படின்றத கொஞ்சம் யோசித்து கண்ணாமூடி யோசித்து பார்த்தாலே டீச்சர்ஸ் உங்களுக்கு கிளாஸில் சொன்னது ஞாபகம் வரும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் பேப்பரில் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். எல்லாராலுமே நல்லா நீங்கள் படிச்சிருந்தீங்க, புக்கை தரவாக படித்து புக் பேக் எக்ஸசைசஸ் தரவாக படித்து நம்ம கொடுத்தது எல்லாத்தையுமே கரெக்டாக படிச்சிருந்தாலே உங்களால் வந்து சென்டம்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா ஸ்கோரிங் சப்ஜெக்ட் தான் இது. ஸோ அதனால் எந்த பயம் தேவையில்லை. கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும் அல்லது மாட்ரேட்டாக தான் இருக்கும். கொஷினை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் பண்ணியிருக்கிற கொஷின்ஸை மட்டும் கொஞ்சம் யோசித்து நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும். ப்ரெசன்டேஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட்கான அந்த வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதையுமே பாருங்கள். அந்த 3 hours and 15 minutes நீங்கள் எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றத வச்சு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 10 minutes நீங்கள் டிசைட் பண்ணிவிடுங்க.
கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, எப்படி பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸை ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் தென் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்க கொஷின்ஸ் அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் அந்த பேட்டர்னில் எழுதுங்க. அப்போ தான் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டில் கரெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு கொஷின் 5 மார்க் எழுதிட்டு ஒரு பக்கம் 2 மார்க் ஒரு 3 மார்க் அப்படின்னு மாற்றி கலந்து எழுதிங்கன்னா அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ திருத்துறப்போ அவங்களுக்கு மார்க் வேரியேஷன் காமிக்கிறதுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும், மார்க் கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பேட்டர்ன்லேயே அழகாக அட்டன் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாருமே வந்து நல்லா எழுதுவீங்க நம்புகிறோம். எழுதி முடிச்சுட்டு நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கொஷின்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு, அந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸில் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாருமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எல்லா விதமான கொஷின்ஸும் வந்து நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணி தான் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கொஷின்ஸை நீங்கள் கவர் பண்ணாலே டெஃபினட்டாக உங்களால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எப்படி சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுன்னு. ஸோ கொடுத்துருக்கிற கொஷின்ஸ், டெக்ஸ்டுவல் கொஷின்ஸ், ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ், இன்டீரியர் கொஷின்ஸ் இது எல்லாமே நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த 8.5 டேஸும் கண்டினியூஸாக நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ எக்ஸாம் ஹாலில் அந்த 3 hours வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணுங்கள், நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் சிஎஸ் நாலேஜ் ஓப்பனர். தேங்க்யூ.